அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெங்களூர் முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. ஸோ இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பிரியாணியும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பெங்களூர் ஸ்டைல் பிரியாணினாலே சீரக சம்பா யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஊற வச்சுக்கலாம். 4 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 8 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் மட்டன் வாங்கிக்கோங்க. ஒரு 750 கிராம் அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா மல்லித்தழை எல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். ஒரு 3 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பும் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 150 ml எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் பாலில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சாஃப்ரான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, நெய் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது, நான் சொல்கிறேன். இப்போது நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம சென்னை பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸு மசாலா மட்டும் மாறும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்ப வந்து கருகு விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் வந்து பிரியாணி ரொம்ப கசக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மட்டனும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஆயிலே நல்லா மட்டன் ஃப்ரை ஆக ஆக இந்த மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரைஸ் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, மல்லித்தழை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. சுட தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க, மட்டன் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்போ கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ மீன் டைம் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ரைஸ் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி வந்து லைட்டாக வந்து உப்பு கரிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிலேருந்து விட்ற ஆயில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம். இது எப்போ நம்ம ரைஸில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது வந்து நல்லா பாயில் பண்ணணும். இப்போ பாஸ்மதினா உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இது சீரக சம்பான்றதால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா அது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் இந்த ரைஸ் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோட. இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்க ரைஸை சேர்த்துருங்க. இதையும் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாஃப்ரான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதையும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம நெய் வந்து சேர்க்கவே இல்லை ஸ்டார்டிங்கில். இப்போ தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் ஃபைனலாக. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே நல்ல வெயிட்டான ஒரு ஏதாச்சும் வந்து வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கமன்ட்டு பெங்களூர் ஸ்டைல் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட இந்த ரைஸ் வந்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட ஜஸ்ட் ரைத்தா இருந்தாலே போதும். நல்லா பர்ஃபெக்டாக தம்மாய் வந்திருக்கு. இதே ரெசிபி நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணுறதுனா கூட பண்ணலாம். பட் ஆத்தென்டிக் வந்து ஜீரக சம்பாவில் தான் செய்வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இந்த ரெசிபி
ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த வீக்கெண்டே இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.